என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் மஹி. குட் மார்னிங். ரெண்டும் மேட்சிங்காக இருக்கீங்க. அக்காவும் தங்கச்சியும் மேட்சிங்காக தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு. நான் இன்றைக்கி டேயை வந்து 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து நாகர்கோயிலில் வந்து கொட்டுது மழை. ஸோ சரியான மழைங்க. உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாக ஈரம் பாருங்கள். நேற்று நைட்டுமே பெஞ்சிருக்கு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ப்ளாக் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அதனால் அது ஒரு பெரிய வேலை. அது முடித்தாலே எனக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இனி வந்து நம்ம டெய்லி குக்கிங் இது மட்டும்தான். மற்றபடி மெயின் ஒர்க் எனக்கு வந்து சாலிடாக வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் எடுத்துடும் அந்த ஒர்க் வந்து. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இல்லைங்க, நான் வரேன், ஒரு நிமிஷம் லைட்டை போட்டு வரேன். பயங்கர இருட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, என்னோடய ப்ளாக் ஒர்க் பார்த்திங்கன்னா என்னோடய டேயில் வந்து நியர்லி 3 ஹவர்ஸ் கிட்டே எடுத்துருமா. ஸோ நான் வந்து இப்போ மார்னிங்கே அதை முடிச்சிடுறதுனால எனக்கு அந்த 3 ஹவர்ஸ் நான் உட்காந்து பண்ணிவிடுவேன். இல்லாட்டி எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் அப்படி சேர்ந்து உட்கார முடியாது. ஏன்னா நம்ம இடையில லஞ்சு குக் பண்ணுவோம், பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுவோம். ஸோ எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இப்போ காலையில் எந்திரிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் ஊற போடுறதுக்குன்னு ஊற போட்டேன்னா, நான் இந்த பெரிய பவுலில் எல்லாத்தையும் ஊற போட்டேன். மஹி வந்து அவளோட இதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு தானியத்தை எடுத்து ஒரு சின்ன பவுலில் நானும் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணான். ஸோ அதுதான் அது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு 1/2 கப் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது வந்து இந்த எல்லா தானியமும் போட்டு எல்லா பருப்பு வகைகளும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ 2 கப்பு அரிசி, 1/2 கப்பு பச்சைப்பயிறு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு தொலியோடி உள்ள உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. ஸோ இவ்வளவும் போட்டிருக்கேன். 2 கப்பு கேரளா ரெட் ரைஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை அரைச்சிட்டு நம்ம ரெகுலராக அடை தோசை விடுற மாதிரி தான். ஸோ காலையிலேயே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி. அங்கே என்ன சத்தம்னு பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. இங்கே காலையிலே ஒரு லோடு போட்டுட்டேன் நான். ஸோ எங்களோட அந்த 3 டேஸ் வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு 2 டேஸ் வந்து பெட்டியே நான் ஓப்பன் பண்ணல. அப்படி மறந்தே போச்சு எனக்கு. பெட்டி அந்த ஓரத்துலேயே அப்படியே இருந்துடுச்சா. இன்றைக்கி காலையிலே ஓப்பன் பண்ணி இதிலேருந்து துணியெல்லாம் ரொம்ப மினிமலாக தான் எடுத்துகிட்டு போனேன். அதனால் ஒரு லோடுலேயே கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லோட் லாண்ட்ரி போட்டாச்சு. இதை நீ மேலே எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து ஒரு ஹியூஜ் ஷவுட் அவுட் ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும். யாருன்னு ஆக்சுவலி நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். லைக் ஆஸ் அ வியூவராக நீங்கள் வந்து என் விலாகை பார்க்குறீங்க, குக்கிங்கில் ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறதுல ஏதாவது புதுசாக கற்றுப்பீங்க. நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறேன். அதில் ஒன்று வந்து நான் இன்றைக்கி டிஷ்வாஷரை பற்றி சொல்லியிருந்தேன் தெரியுமா. என்னோடய டிஷ்வாஷர் வந்து ட்ரெயின் ஆகலை. நான் வந்து உள்ளே இருந்து அதெல்லாம் நெட்டில் பார்த்து உள்ளே திறந்து எடுத்து க்ளீன் பண்ணி ட்ரெயின் பண்ணேன்னு. ஸோ ட்ரெயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. அடுத்த லோடு பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகாமல் கீழே வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சு. ஸோ என்னடா இது ஆளை தான் கூப்பிடணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களில் ஒருத்தவங்க எனக்கு வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, ரீசெட் பட்டன் போட்டுட்டு ஆன் பண்ணி விடுங்க, தண்ணி வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பாஷ் டிஷ்வாஷர் வச்சுருந்தீங்கன்னா ரீசெட் பட்டன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைக்கிள் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா இது வந்து லாக் ஆகிடும் கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும் திருப்பி. அப்போ இந்த மாதிரி 0.01ன்னு வரும். இது வந்து ரீசெட்டு. இந்த ரீசெட் செட் பண்ணாலே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிருமோ. ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன். கெஸ் என்னது, ஒர்க் ஆகிடுச்சு. தண்ணி சூப்பராக ட்ரெயின் ஆகிடுச்சுங்க. எனக்கு ஒரே ஹாப்பி.
அதனால தான் நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் டெய்லி ரிப்ளை பண்ணாட்டாலும் நான் உங்களோட கமெண்ட்டை ரீட் பண்ணுவேன். அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ யார் இந்த கமெண்ட் பண்ணிங்களோ ஹியூஜ் தேங்க்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது வியூவர்ஸாக புதுசாக பார்க்குறாங்களா இல்லைன்னா ஆக்சுவலி நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நிறைய பேர் வந்து நான் இந்த கொஸ்டினை வந்து திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து அனுஷாவை பார்க்க போயிருக்கலாம்ல, அவள் கன்சீவாக இருக்கால்ல, ஏன் நீங்கள் போகல அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து போகணுன்னு ஆசை தான், ரொம்ப ஆசை சொல்லப்போனால். பிகாஸ் அஞ்சனாவோட டெலிவரி டைமில் 2 டெலிவரி டைம்லேயும் நான் பாப்பா வரும்போது கூடவே இருந்தேன். ஸோ அனுஷாவுக்கும் டெலிவரி டைமில் கூட இருக்கணும்னு ஆசை தான். பட் அவள் வந்து யூஎஸில் இருக்கா. இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஎஸ் வீசா வந்து டைம் ஆகும். நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, அம்மா கூட வீசா அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து வீசா அப்ளை பண்ணணுன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஸ்லாட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக போக முடியாது. பட் என்ன தான் நாங்கள் வந்து போகாட்டாலும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சதீஷ் வந்து எப்படியாவது வீசா எடுத்துடலான்னு சொல்லிகிட்ருக்காங்க. லைக் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், இந்தியாவில் வச்சு நீ வீசா அப்ளை பண்ணால் தான் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். நீ வந்து தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங் அந்த மாதிரி இடத்துல நீ போய் வீசா அப்ளை பண்ணால் உடனே உனக்கு ஸ்லாட் கிடச்சிரும்னு. பட் இப்போ எப்படின்னு தெரியல, அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் பசங்களோட ஸ்டடீஸும் இருக்குது, டக்குன்னு ட்ராவல் பிளான் பண்ணி போகவும் முடியாது. அதனால் நாங்கள் இங்கேருந்து தான் அப்ளை பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி அனுஷாவே பாப்பாவை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எங்களால் வந்து போக முடியல. வீசா இஷ்யூ, யூஎஸ்க்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வீசா வந்து கிடைக்கிறதில்ல. ஓகே, இப்போ நான் வந்து அடை தோசைக்கு அரைச்சிட போகிறேன். நான் வந்து இது பார்த்திங்கன்னா என்னோடய அகாரோ ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர். இது நல்ல பெரிய ஜாராக. ஸோ 2 பேட்சில் என்னால் இதை வந்து அரைச்சிட முடியும். அதனால் எப்போவுமே முக்கால்வாசி அடை பண்ணும்போது இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சில்லி பவுடரு, பெருங்காயத்தூள் ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட் பேட்ச் அரைக்கும்போது அதுலேயே வந்து மிளகா பொடி, சில்லி பவுடரு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிருவேன். அப்படின்னா வந்து நமக்கு வந்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சில்லி பவுடருக்கு பதில் வரமிளகா போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு அரைக்கலாம். பட் நான் வந்து சில்லி பவுடர் தான் போடுவேன். ஸோ மொத்தமாக அடமாவை அரைச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2-3 டேஸ் வரும். எப்போ சுடுறோமோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பல்காக அரைச்சிருக்கீங்கன்னா உப்பு போடாதீங்க. எப்போ நீங்கள் வந்து அடை சுடுறீங்களோ இது ஒரு பவுலில் எவ்வளோ மாவு தேவையோ அதை மாற்றிட்டு அதில் உப்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் அதில் போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் ரெசிபி தான். ஹட்டக் அப்படின்னு. ஆக்சுவலி நாங்கள் அந்த கொரியா ட்ரிப்பில் வந்து நான் அதிகமாக சாப்பிட்ட ஒரு டிஷ் வந்து இதுதான். இது வந்து அங்கே ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஸோ ஒரு பேன்கேக் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதாவது ஒரு ப்ரெட்டு டோக்குள்ளாடி நட்ஸு, சுகர்லாம் ஸ்டஃப் பண்ணி டோ பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளெயின் கிரிடில் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஆயில் இருக்கும். அதில் வந்து அந்த பேன்கேக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்.
இருக்குங்க. அந்த அவுட்டர் டோ வந்து பார்த்திங்கன்னா சூயியாக இருக்கும். உள்ளே வந்து சினமன், சுகரு, நட்ஸு, சம்டைம்ஸ் சீட்ஸ் கூட. ரொம்ப பாப்புலர் இது பார்த்திங்கன்னா ஹனி சீடுன்னு. ஸோ அதில் வந்து பம்கின் சீட்ஸு, மெலன் சீட்ஸு, வால்நட்ஸு, செசமி சீட்ஸ் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும் அந்த ஹட்டக் அப்படிங்கிறது. அதை ரீக்ரியேட் பண்ணும்போது பார்க்கும்போது அந்த ரெசிபி அவ்வளவு சிம்பிள். அதுக்கு வந்து 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து டோ, அடுத்து வந்து ஃபில்லிங். டோ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் மைதா மாவு, 1/2 கப் க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார். அந்த ரைஸ் ஃப்ளார் நான் உங்களுக்கு வந்து நிறைய தடவை காணிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ யூஸ் டு ஆகிருப்பீங்க. மோச்சி டோனட்ஸ்க்கு பண்ணக்கூடிய ரைஸ் ஃப்ளார். இது வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். நான் யூஸ்வலாக ஒரு பெரிய பேக் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுப்பேன். தாய் க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார். இதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இந்த ரைஸ் ஃப்ளார் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சூயி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரைஸ் ஃப்ளார். ஸோ இது வந்து நம்மளோட ரைஸ் ஃப்ளாரில் கிடைக்காது. அதனால தான் இந்த க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாப்புலராக ஏஷியன் டெசர்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ஃப்ளார். ஸோ 1/2 கப், 1 கப் மைதா மாவு, ஒரு 1/2 கப் க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், அப்புறம் 1 கப் தண்ணி. இதுதான் டோக்கு. ஃபில்லிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஜாகரி, வால்நட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரிஃபரபிளி டோஸ்டட், லேசாக டோஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சினமன் பவுடர். அவ்வளோதான் வந்து ஃபில்லிங்க்கு. ஸோ டோ நம்ம எல்லாத்தையுமே ஈஸ்ட் டோ தான். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்லிங் அவ்வளோ வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஹட்டக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் வார்ம் வாட்டர், 1 கப் இல்லை 3/4 கப் வார்ம் வாட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை போட்டு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்ல டோ மாதிரி பிசைஞ்சிடுங்க. இந்த டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி டோ தான் ஹட்டக்குக்கு வந்து ஹட்டக் டிஷ்ஷுக்கு வந்து தேவை. ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்கக்கூடாது, அப்போ தான் டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து அது டபுள் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. ஹாட்டாக இருந்துச்சுன்னா, கிளைமேட் ஹாட்டாக இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவர்லேயே டபுள் ஆகிடும். ஒரு பிளேட்டு வச்சு மூடி ஓரத்தில் வச்சுருங்க. எப்போ அது டபுள் ஆகுதோ அப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம். இதுக்கு ஃபில்லிங் வந்து ப்ரௌன் சுகர், அதாவது பொடிச்ச வெல்லம், சினமன் பவுடர், வால்நட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டோ டபுள் ஆகிடுச்சு. கையில் ஆயில் தடவிக்கோங்க. கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆயில் கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாது அது கையில். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அந்த ஃபில்லிங்கை வந்து அந்த டோக்கு நடுஸில் வச்சு சைட்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே அப்படியே வச்சுடுங்க. கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கேப் ஏதாவது விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் டோவை எடுத்து லைட்டாக அப்படி ஒட்டிக்கோங்க. பேட்ச் ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து ஷாலோ ஃப்ரையிங்க்கு ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலில் எந்த இடத்துல அதை சீல் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த வந்து கீழே வச்சு போடுங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஹட்டக்கு வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டு 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 திருப்பி திருப்பி போட்டு போட்டு லோ ஃப்ளேமில் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். அதுதான் டேஸ்ட் இந்த ஹட்டக்குக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹை ஹீட் வைக்காதீங்க. மீடியம் டு லோ ஹீட்டில் இந்த பொட்டேட்டோ மேஷரை வச்சு திருப்பி திருப்பி லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்ல டைம் எடுத்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் அது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு. அப்போ தான் நல்ல முறுன்னு அவுட்டரில் இருக்கும். உள்ளே வந்து அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு ஸ்வீட் சிரப் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷு. இது செஞ்சு ஃப்ரை பண்ணி முடித்தோடனே ஒரு பேப்பர் டவரில் வச்சு கொஞ்சம் கூலானவுடனே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹட்டக் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு கொரியன் ரெசிபி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். இதோட பேர் வந்து சப்சேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டர் ஃப்ரை நூடுல்ஸ் மாதிரி. அவங்க யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் வந்து ரெகுலர் எக் நூடுல்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது வந்து என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடியது. இது சப்சே பண்ணுறதுக்குனே உள்ள ஒரு நூடுல்ஸ். ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டார்ச் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணக்கூடிய
ஒரு நூடுல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 15 மினிட்ஸ் இந்த பர்டிகுலர் நூடுல்ஸை வந்து கோல்டு வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அது ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிறதுக்கு வேண்டி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து வெஜிடேரியன் தான், பட் நீங்கள் வேணும்னா சிக்கன் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், ஒயிட் பார்ட்டு இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் 3 கலரை தின்னாக கட் பண்ணியிருக்கேன், ஜூலியனாட்டு கேரட்டை கட் பண்ணியிருக்கேன், கீரையை ரஃபாக, பாலக்கை வந்து ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உண்டான அந்த ஃப்ளேவரிங்ஸ் பார்த்திங்கன்னா சோய் சாஸு, கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் டோஸ்டட் செசமி ஆயில், இது ஒரு மெயின் ஃப்ளேவரிங், ப்ரௌன் சுகரு, சால்ட்டு, பெப்பர், கார்லிக் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா செசமி சீட்ஸ் டோஸ்ட் பண்ண எள்ளை இந்த இதில் போட்டு ரஃப்பாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டோஸ்ட் பண்ண எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 எக்கு. இன்றைக்கி நான் வந்து எக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன தான் வெஜிடேரியன் இருந்தாலுமே நான் எக்கு போடுறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம். சிக்கன் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத 2வது சொல்கிறேன். எக்கை 2த்தை நல்ல ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு பீட் பண்ணிவிட்டு இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு பேப்பர் டவலில் வச்சு வைப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா அந்த எக்கை அப்படியே ஊற்றி டிஸ்டர்பே பண்ணாமல் லோ அண்ட் ஸ்லோவாக குக் பண்ணேன். இந்த கலர் மாறக்கூடாது, எனக்கு இந்த எல்லோ கலர் வேணும். அதனால கலர் மாறாமல் ஒரு தின்னான ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுவும் வந்து கொரியன் டிஷ்ஷஸ், ஸ்டர் ஃப்ரை அந்த மாதிரி டிஷ்ஷஸில் எக்கை வந்து இந்த மாதிரி ரிப்பன்ஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து சிக்கன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சிக்கனை வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அது சிக்கனை வந்து தனியாக வதக்கி எடுத்துருங்க. ஓகே, அப்படின்னா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் கிளாஸ் நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டர் ஃப்ரை நூடுல்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் வச்சுருக்கோம்ல, அது ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் ஆனியன் இருக்குல்ல, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்லிக்கும் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அடுத்து நம்மளோட கேப்சிகம், மல்டி கலர் கேப்சிகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த நூடுல்ஸை வந்து நம்ம வதக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கணும், ஆனால் வந்து ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது, ஓவராகவும் குக் ஆகக்கூடாது. அதனால் இதை வந்து லேஸாக ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வதக்கினாலே போதும். ஓகே, இது பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் ஸ்பினச் போட போகிறேன். ஸோ இது வந்து என்னென்னா பாலக்கு தான். நான் வந்து பாலக்கை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸ் ஆட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவேன். பாலக்கு வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் எல்லா கீரையும் மாதிரி அது அப்படியே சுருங்கிடும். ஸோ பாலக்கை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். அது அப்படியே சுருங்கிடும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பொடியெல்லாம் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, சாஸ் எல்லாம். ஏன்னா எனக்கு இது வந்து இந்த கலர்ஃபுல்லாகவே வேணும், அதனால் லேசாக உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது குக் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். ஸோ நம்மளோட கிளாஸ் நூடுல்ஸை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். கிளாஸ் நூடுல்ஸ் நான் சொன்ன மாதிரி சோப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், நான் வந்து குக்கெல்லாம் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு குக் ஆகிடும். அதனால் நீங்கள் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், அதை ஆட் பண்ணுறதுலேயே இந்த நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ், அடுத்து
வினிகர். இப்போ இதை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இது குக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஹீட்டு பட்ட உடனே அந்த நூடுல்ஸ் சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ஒதுக்கிட்டு நான் வந்து ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன், அதை வந்து அந்த பக்கம் ஆட் பண்ணுறேன். அது லேசாக மெல்ட் ஆகிறதுக்கு வேண்டி. இப்போ இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், டக்குன்னு சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கிளாஸ் நூடுல்ஸ் அவ்வளோ நேரம் தான் ஆகும் குக் ஆகிறதுக்கு, ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால தான் நீங்கள் சோப் பண்ணால் மட்டும் போதும்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆல்ரெடி குக்டு தான். அதுக்கப்புறம் இதை வந்து டாஸ் பண்ணிடலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த நூடுல் டிஷ். சப்சே. ஓகே, நம்மளோட நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீனு, நம்ம வச்சுருக்கிற அந்த எக்கு, இந்த செசமி சீட்ஸ் வச்சுருந்தோம்ல அது, செசமி ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர். ஏன்னா இதில் காரத்துக்குன்னு பெருசாக நம்ம எதுவுமே போடல, அதனால் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு கிளறி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சப்சே ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சப்சே ரெடி. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இது கொரியாவில் பார்க்கும்போது இதை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்நாக் டிஷ் மாதிரி, அவங்களுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி இது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது வந்து இந்த நூடுல்ஸ் பர்டிகுலர்லி எதை வச்சு பண்ணுவாங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ளார் அதை வச்சாக்கும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.